விஜயதசமியை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கு கல்வி தொடங்குவதற்கான வித்யாரம்பம் நிகழ்ச்சி சென்னையில் பல்வேறு கோவில்களில் இன்று நடைபெற்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டி அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் நவராத்திரி முடிவடைந்த நிலையில் 10வது நாளான இன்று விஜயதசமி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் கல்விக்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் ஆரம்ப கல்வியை பெற்றோர்கள் தொடங்கும் விதமாக தங்களுடைய 3 வயது நிரம்பிய அந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை புகட்டும் விதமாக கல்வியை தொடங்கும் விதமாகவும் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றது. குறிப்பாக சென்னையில் உள்ள மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் திரளான பல மொழிகளை சார்ந்த தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என பல மொழிகளை சார்ந்த பெற்றோர்கள் காலை 7 மணியிலிருந்தே தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை புகட்டினார்கள். அதே போல கல்வி மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகளுக்கான அந்த முதல் உணவு ஊட்டக்கூடிய அந்த சோறு ஊட்டக்கூடிய நிகழ்வும் அந்த பூஜைகளில் ஈடுபடப்பட்டது பெற்றோர்களால். அதே போல் இன்று தொழில் தொடங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் இந்த தொழில் வளம் நன்றாக அமையும் என்ற காரணத்தினால் தொழில்களும் தொடங்குவதற்கான பல பூஜைகளும் இன்று கோயில்களில் நடத்தப்பட்டது. இதே போல் இதற்காக பெற்றோர்கள் காலை 7 மணியிலிருந்தே கோயில்களில் திரண்டிருந்ததன் காரணமாக கோயில்களில் அதிக கூட்டம் காணப்பட்டது. குறிப்பாக சென்னையில் உள்ள அண்ணா நகரில் உள்ள ஐயப்பன் கோயில், மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் என பல்வேறு கோயில்களில் இந்த பூஜைகள் ஈடுபட்டு வந்தார்கள். இதன் பிறகு குழந்தைகளை அங்கு இருக்கக்கூடிய பள்ளிகளில் பெற்றோர்கள் ஆரம்ப கல்வியை தொடங்குவதற்கான செயல்களில் ஈடுபடுவார்கள் என தெரிகிறது. ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.